ओंकारं बिन्दुसंयुक्तं सदा ध्यायेयुर्योगिनः कामदं मोक्षदं चैव ओंकाराय नमो नमः। वराङ्कुशोपाशमुद्रां करैर्वहन्तीं कमलाधनस्थां बालार्ककोटिप्रतिभां त्रिनेत्रां भजेऽहमाद्यां भुवनेश्वरीं तां श्यामाकाजनचन्द्रिका त्रिभुवने पुण्यात्मनामानने सीमाशून्यकवित्ववर्षजननी याकापिकादम्बिनी मारारातिमनोविमोहनविधौ गाचित्त अष्टुन्दरी कामाक्ष्याः करुणाकटाक्षलहरी कामाय मे कल्पताम्। शुद्धां ब्रह्मविचारसारपरमाम् आद्यां जगद्व्यापिनीं वीणापुस्तकधारिणीम् अभयदां जाड्यां धगारापहां हस्ते स्फाटिकमालिकां विदधतीं पद्मासनेन स्थितां वन्दे तां भगवतीं बुद्धिप्रदां शारदां श्रीमदनन्ता श्रीविभूषिता वरलक्ष्मी नरसिंहराजा। जय जय भव दिग्विजयी भव श्रीमदखण्डा श्री जयी भव श्रीविद्याधरी राधसुरेखा श्रीराधीश्वर श्रीपादा। जय जय भव दिग्विजयी भव श्रीमदखण्डा श्रीविजयी भव माता सुमती वात्सल्यामृत परिपोषित जय श्रीपादा। जय जय भव दिग्विजयी भव श्रीमदखण्डा श्रीविजयी भव सत्यर्षीश्वर दुहितानन्दन बापनार्यनुत श्रीचरणा। जय जय भव दिग्विजयी भव श्रीमदखण्डा श्रीविजयी भव सवितृकाठक जयन पुण्यफल भारद्वाजर्षि गोत्र संभवा। जय जय भव दिग्विजयी भव श्रीमदखण्डा श्रीविजयी भव दोर्जमुपाग्नि देवलक्ष्मी गण संख्याकोधिक श्रीचरणा। जय जय भव दिग्विजयी भव श्रीमदखण्डा श्रीविजयी भव पुण्यरूपिणी राजमाम्ब सुतगर्भ पुण्यफल संजाता। जय जय भव दिग्विजयी भव श्रीमदखण्डा श्रीविजयी भव सुमती नंदन नरहरि नंदन दत्तदेव प्रभु श्रीपादा। जय जय भव दिग्विजयी भव श्रीमदखण्डा श्रीविजयी भव पीठिकापुरा नित्यविहारा मधुमति दत्ता मंगलरूपा। जय जय भव दिग्विजयी भव श्रीमदखण्डा श्रीविजयी भव पूज्य श्री शांतानंद महास्वामिகளுடைய परिपूर्ण अनुग्रहத்தினாலேயும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியின் திருவருள் துணை கொண்டும் தொடர்ந்து 60 நாட்கள் நடைபெற்று வரக்கூடிய சண்டி ஹோமத்தில் இன்றைய தினம் சண்டி ஹோமமானது பூர்த்தியாகி உள்ளது. இந்த சண்டி ஹோம சமயத்தில் மகரிஷிகள் மனிதர்களை ஆனந்தமாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், தர்மங்கள், வாழ்கின்ற முறைகள், கஷ்டம் வந்தால் எப்படி நாம அந்த கஷ்டத்தை போக்கிக் கொள்ள வேண்டும், எப்படி நாம் எல்லோருக்கும்
இனிமையாக இருந்து நம்முடைய வாழ்நாளையும் இனிமையாக கழிக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான சாஸ்திரங்களை அருளியுள்ளார்கள். இந்த நாம பிறந்திருக்கிறது பூராவே ஒரு கர்ம பலனை உத்தேசிச்சுத்தான் பிறந்திருப்போம். இப்ப நாம இருக்கக்கூடிய இந்த உலகமானது கர்மமயமாக தான் இருக்கு. அதனாலதான் பகவான் கீதையில நஜாதி கிருஷ்ணத்யகர்மத்திற்கு ஒரு பொழுதும் ஒருவராலும் சும்மா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு காரியங்களை செய்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொருத்தருடைய ஒரு புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி, அவரவர்களுடைய மனோநிலைக்கு தகுந்த மாதிரி, சத்வ ரஜஸ் தமோ குணங்களுக்கு தகுந்த மாதிரி காரியங்கள் வேறுபாடு அடைகிறது. அவ்வளவுதான். அந்த காலத்திலேயே நாம் பார்த்தோமே, ஆனால் புராணங்கள்லாம் ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் நமக்கு நல்ல புத்தி தெளிவை கொடுத்தது. அதனாலதான் 8000 நிறைய திருப்பி 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 மந்திரங்களையும் புராணங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லுவதன் நோக்கம் என்னன்னா, நம்ம மனசு எப்பயும் அமைதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நாம யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம வாழ முதல்ல கத்துக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை புராணங்களும் மகரிஷிகள் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது நாம் தேவி பாகவதத்தை பற்றி சிந்தித்து வருகிறோம். அதில் தொடர்ந்து சில சரித்திரங்களை பார்த்தோம். இப்பொழுது நகுஷ சரித்திரம் என்பதை பற்றி சிந்திக்க போகிறோம். இந்த நகுஷ சரித்திரமானது தேவி பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயத்தில் வியாச பகவானால் கூறப்பட்டுள்ளது. எப்பொழுதுமே உலகத்தில் ஒரு காரியங்கள் செய்து முடித்தவுடனே அந்த காரியத்தை பற்றி நாம் அவரவர்கள் புத்திக்கு தகுந்த மாதிரி அதை நாம கேட்டு தெரிந்து கொள்வோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த தொஷ்டாங்கிறவருடைய குழந்தை விஸ்வரூபன்கிறவன் போனதுக்கு பிற்பாடு அவரால் தோற்றுவிக்கப்பட்ட விருத்திரன் என்பவன் அசுரத்தன்மையை அடைந்து இந்திரனை ஹிம்சை செய்து அதற்கப்புறமாக இந்திரன் தவத்தால் அவனை வென்றான் என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம். அதற்கு பிற்பாடு இந்த நகுஷ சரித்திரமானது தேவி பாகவதத்தில் சொல்லப்படுகிறது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த தொஷ்டா, இந்த உலகத்திலேயே கஷ்டங்கள் எதுப்பா ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, வாசுதேவ ஜரா கஷ்டம், கஷ்டம் தன விபர்யா, புத்திரசோகஸ்தத கஷ்டம், கஷ்டா கஷ்டதரம் சுதா. ஹே வாசுதேவா பகவானே, கிழட்டுத்தன்மை என்பது மிகவும் கஷ்டம். அப்படியே அந்த அதை தாண்டா மாதிரி இருந்தா கூட அதை விட பெரிய துக்கம் கஷ்டம் எது அப்படின்னா, கஷ்டம் தன விபர்யா. சம்பாதித்த பணமெல்லாம் வயசான பின்பு அது அத்தனையும் நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் நம்மளை விட்டு அகன்று விட்டதே என்றால் அது ரொம்ப துக்கம். அதை விட என்னப்பா பெரிய கஷ்டம்னா புத்திரசோகஸ்தத கஷ்டம். ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்கி அது நம்மளை காப்பாற்றும் நினைக்கிற சமயத்தில் அந்த குழந்தை பகவானோட ஐக்கியமானா அது ஒரு கஷ்டம். அதுக்கும் மேலே என்னப்பா கஷ்டம் அப்படின்னா பசி, ரொம்ப கஷ்டம். பசி கொடுமையில எத்தனை பேர் எப்படிலாம் இன்னைக்கு ஆறாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப பசி வந்தா பத்தும் பறந்து விடுங்கிறார். அதனால இந்த கஷ்டங்கள் இது முடிஞ்ச உடனே விருத்ராசுரன் சம்ஹாரம் பண்ண உடனே தொஷ்டா என்ன பண்ணினாருங்கிறத வியாசர் சொல்றார். உடனே என்ன ஆச்சுன்னா, தொஷ்டாக்கு எல்லா விதமான சக்தி இருந்தாலும் அவருக்கு எல்லாம் வெறுத்து போச்சு. உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, இனிமே வைராக்கியம் தான்ப்பா முக்கியம், உலகத்துல எதுவுமே நிலை இல்லை என்பதை புரிந்து கொண்டு மேல் சிகரம் சென்று தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார். தபசால நாம புண்ணியத்தை அடைஞ்சு நற்கதியை அடைவோம்னு அவர் போயாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த தொட்டாவை போன்ற
இந்திரனோட கதையை தான் இப்போ வரப்போகுது. அந்த இந்திரன் வந்து சுகமாக இருந்தானா, மீண்டும் ராஜ்யம் கிடைச்சது, இல்லாட்டி துக்கப்பட்டானா அப்படின்னு கேட்டோமையானால் அவன் வந்து இன்பம் அடையவில்லை. ஏன்பா அப்படின்னா சந்தேகமே வேண்டாம். கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? அத்யுத்கடைகி புண்ணியபாபைகி இகைவ பலவன்னுதே அவசியமேவ போக்தவியம் கிருதங்கர்ம சுபாஷம். ரொம்ப புண்ணியம் பண்ணினாலும் ரொம்ப பாபம் பண்ணினாலும் கை மேலே நமக்கு பலன் கிடைக்கும். அதனால நாம் பண்ணினதை நாம் தான் அனுபவிச்சாலும் நமக்கு வயத்துக்கு ஒவ்வாத சாப்பாட்டை சாப்பிட்டா நமக்கு எப்படி உடம்பு சிரமப்படுத்துறதோ அது மாதிரி நாம் நல்லது பண்ணினாலோ கெடுதல் பண்ணினாலோ அந்த கர்ம பலனை நாமே தான் அனுபவிக்கும். அப்படி பார்த்தோமையானால் இந்திரன் 3 தலை உடைய அந்த விஸ்வரூபன் அவனை கொன்றதுனால அவனுக்கு என்ன ஆச்சுன்னா அவனுக்கு வந்து எல்லா சித்திகளும் இருந்து எல்லா விதமான ராஜ்யத்தில் அவனுக்கு சௌக்கியமும் இருந்து எல்லாம் இருக்குது. மாளிகை இருக்குது, கூட கோபுரம் இருக்குது, தன கோஷம் இருக்குது, செல்வம்னா நிறையா நிறைஞ்சிருக்கு. இருந்தாலும் அவனுக்கு எந்த வேலை செய்யவும் பிடிக்கல. சில பணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பணத்தை நிறையா சம்பாதிச்சு வச்சுருப்பாரு. வீடு முழுக்க ஒரு பக்கம் நகையாக இருக்கும், ஒரு பக்கம் 10-15 ரூம் இருக்கும். இருந்தாலும் அவர்களுக்கு வீட்டை விட்டு இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போகிறதுக்கு கூட மனசு இருக்காது. காரணம் என்னன்னா ஏதோ ஒரு துக்கம் மனசில் இருக்கு. ஒன்றும் இதெல்லாம் நாம் எப்படி சம்பாதிச்சோம், எத்தனை பேரை ஏமாற்றினோம், இந்த வயசுக்குள்ளே நாம் இதுக்கு சம்பாதிச்சிருக்க முடியுமா, இப்படிங்கிற வேண்டாத விசாரங்கள்லாம் வரும். அது மாதிரி இந்திரனுக்கு என்ன ஆச்சுன்னா பிரம்மஹத்தி தோஷம் இருந்ததுனால அவன் ஏதோ ஒரு பயத்தில் ஒரு சிரமப்பட்டுட்டே இருந்தான். இப்போ நீயே வீட்டில் இருக்கிறவர்கள் சும்மா இருப்பாருடா, 4 நாளைக்கு லீவு போட்டாருன்னா டெபிள் பாஸ் கூட வாசலில் இருக்கும். நீ கிளம்புறையா இல்லாட்டி கொண்டு போய் விடட்டமானு கேட்கக்கூடிய உலகம். 4 நாளைக்கு உடம்பு முடியலேன்னு கணவன் லீவு போட்டுட்டு வீட்டில் இருந்தாங்க. நீ ஆஃபீஸ் போறியா இல்லாட்டி நானே ஆட்டோ கூட வச்சு அனுப்பட்டுமா, ஊபர் புக் பண்ணட்டுமா, இல்லை ஓலா புக் பண்ணட்டுமான்னு கேட்கக்கூடிய ஒரு உலகமாக இருக்குங்க. அதே மாதிரி தேவேந்திராணி என்ன பண்ணான்னா, ஹே பிரபுவே, எதுக்காக கவலைப்படணும்? உங்கள் கவலை என்ன? நீங்கள் தான் வந்து விருத்ராசுரனை ஜெயிச்சு ராஜ்ய பதவிக்கு வந்தாச்சு. இனிமேல் கொண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ராஜ்யத்தெல்லாம் பார்க்கலாமே. அப்போ தான் அவன் மனைவிட்ட சொல்கிறான், அரசியே, பிரம்மஹத்தி தோஷத்துக்கு நினச்சி எனக்கு மனசு கஷ்டப்படுது. பிரம்மஹத்தி தோஷம் எது இதில் வரும்னு நாம் பார்த்தோம்னா நித்ராபங்கம், கதாச்சேதம், தம்பத்யோகோ பிரீதிவேதனம், சிசுமாத்திரு விபேதச்ச பிரம்மஹத்தியா அனுமதிக்கும். ஒரு பிராமணனையோ வேதம் படித்தவனையோ பிரம்ம தத்துவத்தை அறிந்தவனை கொன்றாதான் பிரம்மஹத்திங்கிறது கிடையாது. தூங்கும்போது எழுப்பினா பிரம்மஹத்திக்கு சமமான தோஷம். நித்ராபங்கா, கதாச்சேதா, நல்ல சத்சங்கம் நடக்கும் பொழுது சிரமப்படுத்தினோம்னா அதுவும் பிரம்மஹத்தி தோஷம். தம்பத்யோஹோ பிரீதிவேதனம், தம்பதிகள் அந்யோன்யத்தை கெடுக்கிறதுன்னு சில பேர் லோக்கல்ல இருப்பான், அதுவும் பாவம் தான். சிசு மாதிரி விபேதா, குழந்தையையும் அம்மாவையும் பிரித்து வைத்தோமையானால் அதுவும் பாவம். அப்படி இருக்கும் பொழுது இதே பிரம்மஹத்தி சமமான பாவம்னா நான் நிஜமாவே வேதம் படித்தவனை ஒருத்தனை வஜ்ராயுதத்தால் கொன்று விட்டேன், அதனால அந்த பிரம்மஹத்தி பாவத்தை நினைச்சா எனக்கு நெடுங்கிறது, இங்கே வேற எங்கவும் போக எனக்கு தோணலை அப்படின்ன உடனே ரொம்ப பயந்து புத்தி எல்லாமே இல்லை, எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, நீ வேற இந்த மாதிரி கேட்டு என்னை சிரமப்படுத்தி கொண்டே இருக்கிறாய். இன்னைக்கு கல்யாணம் பண்ணினவாழ்ல 95 பேரை கேட்டோம், ஆனால் கரெக்டாக டேட் அண்ட் டயத்தோடு அன்றைக்கே முடிஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த போராக வரைக்கும் நல்ல நேரம் முடிய போகிறது, வாங்கன்னு வாத்தியார் வேறு கூப்பிட்றாங்க. புரியுதுதான், நல்ல நேரம் முடிய போகிறது, சீக்கிரம் மொனை கூட்டிட்டு வாங்க, சீக்கிரம் மொனை கூட்டிட்டு வாங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, மனைவி வேற ஒரு பக்கம், நீங்கள் அரசியல் செய்ய போலேன்னு உடனே அவன் என்ன பண்ணான்னா, சண்டை போடுறதுக்கு மானச உத்தர பர்வதம்
தபஸ் பண்ணுறதுக்கு மானச சரஸ், ஜலம் ஓடிட்டு இருக்கும், நல்ல மரம் செடி எல்லாம் இருக்கும். அங்கே போய் உட்கார்ந்து இந்திரன் என்ன பண்ணான்னா உத்தமமான ஒரு தபஸை பண்ண ஆரம்பித்தான். எதனால தபஸ் பண்ணாலும் அப்படின்னா பயத்தினாலையும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வெறுமையினாலையும் ஏதோ ஒரு பாபம் பண்ணினதுனால எப்போ பார்த்தாலும் அந்த பாபம் கண்ணுக்கு நேரம் தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை கண்டு ஒரு பயம். அதனால என்ன ஆச்சுன்னா அவன் அங்கே போய் உட்கார்ந்தா அங்கே போய் நிம்மதி இல்லை. அதனால என்ன பண்ணான்னா ஒரு நிறையா அந்த தாமரை செடிகள்லாம் இந்த குளத்தில் இருக்கிற இடத்துல அதில் போய் ஒரு பாம்பு மாதிரியே அப்படியே உட்கார்ந்துருந்தான். அவன் உட்கார்ந்தோடனே என்ன ஆச்சுன்னா ஒரு முக்கியமாக உலகத்தில் ராஜா இருக்கணும். ராஜா இல்லாட்டி அந்த தேசத்தில் நிச்சயமாக கஷ்டம்தான். அதனால கொஞ்ச நாளைக்கு வேணா ராஜா இல்லாமல் நம்ம அரசாங்கம் நடத்தலாமே தவிர, ஆனால் ராஜாங்கிறது யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் உலகம் சீராக இயங்கும். இப்போ இந்த மாதிரி இந்திரன் ராஜ பதவி இருந்தும் ஒரு பயத்தினாலையும் ஒரு சிரமத்தினாலையும் அவன் அந்த ராஜ்ய பதவியை துறந்து போனதுனால உலக மக்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சாச்சு. மழை இல்லை, பூமி செழிப்பு இல்லை. தேவர்கள்லாம் இதை பற்றி ஒரு ஆலோசனை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துள்ளது. மந்திராலோசனை, இந்த ஆட்சி இன்மையினால் உலகத்துக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வந்து கொண்டு இருக்கிறதே, இதனால் இப்போ இந்த இடத்துக்கு யாராவது ஒருத்தரை உட்காந்து வச்சானா அந்த இடத்துக்கு ஒரு அழகு வரும். அந்த அழகுனால உலகம் சுபிக்ஷமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு தர்மத்தை நம்பின காலம் அப்படின்னு உடனே என்ன ஆச்சுன்னா நகுஷங்கிறவரை கொண்டு உட்காந்து வச்சாச்சு. ஆட்சி பீடத்தில் அவனை வச்சாச்சு. சில பேர் ஆட்சிக்கு வந்தால் வேலையை சரியாக செய்வார். அந்த தர்மப்படி அரசாங்க சட்டத்திட்டப்படி அரசாட்சி செய்வார்கள். ஆனால் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கு. நல்ல ஒரு ராஜ்ய சபாவில் இருக்கிறவாள்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஒருத்தருக்கு பூமியாகவே வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற ஆசை. ஒருத்தருக்கு என்ன ஆகும்னா நிறையா பணத்தை எந்தெந்த விதத்தில் நமக்கு பணம் வருமோ கையூட்டலாம் எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருன்னா இருக்கிற ஸ்திரீகள் தான் நம்மளை சேர்ந்தவர்கள்னு முடிவு பண்ணி. இந்த மாதிரி இந்த நகுஷன் என்ன பண்ணான்னா நல்லபடியாக அரசாட்சி பண்ணினான். எல்லாருக்கும் உதவி நிறையா செஞ்சான். பூமி செழிப்பாக இருந்தது, மழை நன்றாக பெய்தது. ஆனால் என்ன ஆச்சுன்னா அவனுக்கு அந்த பெண் ஆசையானது அவனுக்கு ஏற்பட்டது. அதனால என்ன ஆச்சுன்னா இவன் எல்லார்த்தையும் சொல்கிறான், உலகத்தில் எவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய பெண்கள்லாம் எனக்கு சேவகம் செய்கிறார்கள், பணிவிடை செய்கிறார்கள். இந்திராணி மந்திரம், சசி தேவி மந்திரம் ஏன் என்கிட்ட வரமாட்டேங்கிறார், எனக்கு அவளும் பணிவிடை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவன் என்ன பண்ணுறான்னா நேர எல்லா முனிவர்கள்ட்டையும் சொல்லி எனக்கு இஷ்டமானதை நீங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே துக்கம் வந்தால் முனிவர்கள்ட்ட தபஸ்விகள்கிட்ட வேதம் படித்த பிராமணர்கள்ட்ட தானே போகிறோம் துக்கத்தை போக்கிக்கிறது. அதனால் இந்த ராஜாவும் எனக்கு எப்படியாவது தேவேந்திராணி எனக்கு பணிவிடை செய்யணும்னு போகிறோம். இது என்ன ஆச்சுன்னா இந்த அம்மாவுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்ச உடனே இந்த அம்மா நல்ல பிரகஸ்பதிங்கிற குருவை நாடி சரணடைந்த நகுஷனிடத்தில் இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும். நபேத்தவியம் துயா தேவி நகுஷாத் பாபமோதிதாத்து ஸ்வஸ்தா பவ பிருத்திஸ்ரோமி நத்யக்ஷேத்வாம் கதாச்சனா त्वामाराधय पौलोमि देवीं भगवतीं शिवां दर्शयिष्यति ते नाथं देवी विगतकल्मषम्. அந்த பிரகஸ்பதி தேவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நீ கவலையப்படாதம்மா, தைரியமாக இரு, நகுஷன் கண்டிப்பாக உன்னை அடைய முடியாது, நீ அவனுக்கு பணிவிடை செய்ய போக மாட்டேன், உனக்கு கண்டிப்பாக அப்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கு. சாந்தானந்த சுவாமி அப்படிதான் சொல்லுவார். யார் வந்தாலும் ஜெகன்மாதா கூடியே இருக்காப்பா, உலகத்தெல்லாம் காக்கக்கூடிய உன்னை காப்பாற்றாமல் போகிறாளா,
தைரியமாக போயிட்டு வா, உனக்காக நான் இங்கே பிரார்த்தனை பண்ணுறேன். இதே வார்த்தை தான் அவர் எல்லாத்தையும் சொல்லுவார். ஆராதிதா ஜெகத்தாத்ரி நகுஷம் வாரயிஷ்யதி மோகயித்வா நிபஸ்தானாது பாசயிஷ்யதி சாந்திகா. நீ கவலையே படாத, நீ அம்பாவை பிரார்த்தனை பண்ணினேன்னா நகுஷன் ராஜ்ய பதவியை இழந்து உன் கணவன் இந்திரனே திருப்பி வந்துடுவான். அதனால் நீ கவலைப்படாதமான அந்த பிரகஸ்பதி அனுகிரகம் பண்ணி மந்திரத்தை எடுத்து வச்சார். இத்யுக்த்வா ததா தேமே புலோம தனயா நிருபே ஜக்ராஹ மந்திரம் விதிவத் குரோஹோ தேவயஸ்ஸ சாதனம். அவர் ஒரு மந்திர தீட்சையை கொடுத்தார். என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தா, வித்யாம் பிராப்ய குரோர் தேவி தேவீம் ஸ்ரீ புவனேஸ்வரி சம்யக் ஆராதயாமாஸ பலி புஷ்பார்ச்சனை சுபை. புவனேஸ்வரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி இதை நீ சம்யக்கு ஆராதனை, நன்னா ஆராதனை பண்ண. எப்படி ஓங்காரானந்த மகாசுவாமி நித்தியப்படி இங்கே புவனேஸ்வரிக்கு ஆவரண பூஜை நடக்கணும் அப்படின்னாரோ, அதே மாதிரி அந்த சசி தேவி இந்திரனுடைய மனைவிக்கு பிரகஸ்பதியானவர் புவனேஸ்வரி மந்திரத்தை விதிவத்தாக உபாசனம் செய்து வைத்து மந்திர தீட்சை கொடுத்து சம்யக்கு நன்றாக ஆராதனை பண்ணணும்னு அதுக்கு உண்டான பூஜா விதானங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து பலி பூஜையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். பலின்னு நாம் ஏதோ பூஜா ரசகாயம் பண்ணாதான் பலின்னு இல்லை, நாம் சக்கரை பொங்கலை கூட பலி வைக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தான் இருக்கும். அதனால இப்போ கூட ஒரு பெரிய ஒரு சாஸ்திரி வந்திருந்தார், ஸ்ரீவித்தியை பற்றி அவர் ரொம்ப தெளிவாக பேசிட்டு போனார். எதுக்கு சொல்லுறீங்கன்னா, இந்த பலினா நம்மளுடைய பாபங்கள்லாம் போகணும். நம்மளுடைய பாபம் போய் மகாந்திரராஜாந்த பீஜம் புராக்கியம் ஸ்வதோன்யஸ்தபிந்து ஸ்வயம்யஸ்தாத்ரம் भवद्वक्त्रवक्षोय गुह्याविदानं स्वरूपं सदृद्भावयेत् तत्सत्त्वमेव तथान्ये विकल्पेषु निर्विण्णचित्तस्तदेकं समादाय बिन्दुत्रयं ते परानन्दसन्धानसिन्धौ निमग्नाः पुनर्गर्भरन्ध्रं न पश्यन्ति धीराः. வீரபுருஷனாக இருக்கிறவன்னா இந்த அம்பாள் பூஜையை பண்ண முடியும். மனசு அவனுக்கு ஒருநிலைப்படக்கூடியவனாக இருந்தானா அவன் அம்பாள் பூஜைக்கே வர முடியும், இல்லாட்டி முடியாது. அப்படி அவன் பூஜை பண்ணும் பொழுது இந்த மாதிரி பலியெல்லாம் போட்டு பிரார்த்தனை பண்ணினான்னா அவன் என்ன ஆகாரம் சாப்பிட்றானோ அதை அப்படியே நிவேதனம் பண்ணணும், ஹோமம் பண்ணணும், பலி பண்ணணும். பண்ணினா திருப்பி இந்த கர்ப்பவாசம் இல்லாமல் புனகா கர்ப்பரந்திரம். ஏன்னா நம்ம எல்லாருமே கர்மத்துக்கு வசப்பட்டு பிறந்திருக்கோம். ஆதௌ கர்ம பிரசங்காத் கலயதி கலுஷம் மாத்ருகுக்ஷௌ ஸ்திதம் மாம் வின்மூத்ராமேத்யமத்யே குதயதி நிதராம் ஜாடரோ ஜாதவேதாः யத்ர த்வை தத்ர துக்கம் பிரபவதி நிதராம் ஷக்யதே கேன வக்தும் க்ஷந்தவ்யோ மே பராதஸ்ய சிவ சிவோ. ஸ்ரீ மகாதேவ சம்பு. ஏதோ ஒரு ஜென்மால பண்ணின கர்ம பந்தத்தினால இப்ப நாம என்ன பண்றோம், அம்மா வயதுல போறோம். அப்ப நமக்கு நினைவு ஜாஸ்தி இல்லை, கைகால நாம உதறது அம்மாவுக்கு தெரியுது. அம்மா என்ன பண்றா, ஒரு பக்கம் சூடா காப்பியை குடிக்கிறா, ஒரு பக்கம் என்ன ஆச்சுன்னா உரப்ப சாப்பிட்டு மாங்காயை கொண்டு வந்து கொடுக்குறா, ஒரு பக்கம் என்ன ஆச்சுன்னா சாம்பாரை கொண்டு போகிறா, ஒரு பக்கம் என்ன ஆச்சுன்னா எள்ளுக்குடியை சாப்பிடுங்கிறான். இப்படி மாற்றி மாற்றி எல்லாத்தையும் கொடுத்து இந்த குழந்தை உள்ளுக்குள்ள என்ன பண்ணுறதுன்னா அம்மாவோட வயசுல துக்கமாக இருக்கு. அதுக்கு வெளியில வந்த உடனே தான் அதுக்கு ஒரு அது மட்டும் அது பகவான் என்ன பண்றார், அந்த வயசுல இருக்கும் பொழுது இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த கர்ம பந்தம் துக்கம் எல்லாம் தெரியாம அந்த குழந்தைய அவர் பாதுகாக்கிறார். ஆனா அது துக்கம்தான். அது உணர் கர்ப்பரந்திரம் நான் பஷ்யத்தி வீரா, திருப்பி மறுபடியும் நான் அந்த கர்ப்பத்து வாசம் எனக்கு வேண்டாங்கிற பிரார்த்தனை தான் இது. அப்படி நாம் பார்க்கும் பொழுது உள்ள இருக்கிற மட்டும் நமக்கு எந்த விதமான ஒரு சிரமமும் தெரியல. வெளியில வந்தோடனே குழந்தை அழகுது, குவான்னா அழகு. குவான்னா சமஸ்கிருதத்துல எங்கேயும் அர்த்தம்.
இதுவரைக்கும் நான் பிரம்ம தத்துவத்துல இருந்தேனே, அந்த பிரம்ம தத்துவம் இப்ப என்னை விட்டு மறைஞ்சு போச்சே. நான் பகவானோட இருந்தேனே, வெளியில வந்துட்டேனே. ஒருத்தர் தூக்கி முத்தம் கொடுக்குறேங்கிறா, ஒருத்தர் தூக்கி தூளியை போட்டு ஆட்டுறேங்கிறா, ஒருத்தர் பாலை குடிக்கிறா, ஒருத்தர் கிள்ளி விட்டு வேடிக்கை பார்க்கறான். அப்படின்னு இந்த குழந்தை குவாக்குவான்னு அழகலாம் அப்படின்னு ஒரு கவி சொல்லி. அதனால இந்த கர்ம பத்திரத்தினால ஏற்படக்கூடிய இந்த சரீரம் மோட்சத்தை அடையணும்னா சகார பூஜனம் தேவியா, நாம விதிவத்தாக ஒரு நல்ல ஒரு குருநாதர்கிட்ட சமயக்கு ஆராதயாமாச உபாசனம் பெற்றுக்கொண்டு நன்கு ஆராதிச்சாலும் உடனே இன்னைக்கு பூஜை பண்ணா நாளைக்கு உடனே பிரத்யட்சமாக பண்ண ஆகாது. குறைஞ்சது ஒரு 12 வருஷ காலம் 12 வருஷ காலமாவது ஒருத்தர் விடாம ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த காலத்திலெல்லாம் அக்ஷர லட்சம் செய்வார். ஒரு மந்திரத்தை எடுத்தோமே ஆனால் இப்போ நவாச்சரி அப்படின்னா 9 எழுத்து, அது 9 லட்சம் ஜெபம் பண்ணுவார்கள். அந்த ஜெபத்துக்கு தகுந்த மாதிரி ஹோமம் பண்ணுவார்கள், அதுக்கு தகுந்த மாதிரி தர்ப்பணம் பண்ணுவார்கள், அதுக்கு தகுந்த மாதிரி புரோக்ஷணம் பண்ணுவார்கள். அதில் ஒரு 10ல் ஒரு பங்கு பிராமண போஜனம் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அதில் புரஸ்கரண கிரமமாக முடியும். இப்படி இந்த அம்மா கொஞ்ச நாளைக்கு இந்திரனுடைய மனைவி விதிவத்தா பூஜைகள் செய்து கொண்டு இருக்கிற காலத்தில் காலே கியதா புஷ்டா பிரத்யக்ஷம் தரிசனம் ததௌ, அம்பாள் பிரத்யக்ஷமா தரிசனத்தை கொடுக்கணும்னு எப்படி இருந்தானா, கோடி சூரிய பிரதிகாஷா, கோடி சூரியன் உதித்தா எவ்வளோ பிரகாசம் இருக்குமோ அவ்வளோ பிரகாசமாகும். கோடி சந்திரன் உதித்தா எப்படி பிரகாசமாக இருக்குமோ அப்படி பிரகாசமாகவும். மின்னல்கள், ஒரு மின்னல் வந்தாலே எப்படி இருக்கு, கோடி மின்னலை செஞ்சுச்சு பாருங்க. அப்படி சதுர்வேத சமன்விதா, 4 வேதத்தையும் அடக்கி கொண்டு பாஷ அங்குஷ அபயவரான் தததி நிஜ பாகுவே, கையில் பாஷாங்குஷம் வர அபயத்தை தரித்து கொண்டு நல்ல ஒரு கால் வரைக்கும் ஒரு முக்தா மாலையெல்லாம் போட்டுக்கொண்டு அந்த சசி தேவியினிடம் பிரத்யக்ஷமாகி ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கேன், நீ பிரகஸ்பதிகிட்ட உபதேசம் வாங்கி நல்லபடியாக ஆராதனை பண்ணினதில் நான் ரொம்ப சந்தோஷமாகி உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன். பிரம்மகீத ஜனனி, இந்த அம்மா உடனே உலகத்துக்கெல்லாம் சிறந்த தலைவியாக இருக்கேன், உன்னாலதான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார இதில் அத்தனையும் நடக்கிறது. திரோதாரண அனுகிரகம் பஞ்சகிருத்திய பராயணியாக இருக்கிற அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரியே, எனக்கு என்னை காப்பாற்றுவாயாக என்று இந்த இந்திரனுடைய பத்னி விழுந்து நமஸ்காரம் செய்த உடனே அம்பாள் வரம் வரே சுஷ்ரோணி வஞ்சிகம் சக்கரவல்லவே ததாம்யத்ய பிரசன்னாஸ்மி பூஜிதாசு ரிஷம்மயா, உனக்கு என்ன வரம் வேணுமோ அதை கேட்பாயாக, நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று அம்பாள் வாக்கு கொடுக்கிறார். அதனால அதுக்கு மேலே என்ன வாக்கு கொடுத்தா எப்படி ஆச்சு, திருப்பி இந்திரனுக்கு எப்படி அனுகூலங்களை செய்யுங்கிறத நாளைக்கு நாம் சிந்திப்போம். எல்லோருக்கும் எல்லா விதமான இன்பங்களும் கிடைக்க குருநாதர்களையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியையும் பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் ஓம் ஓம்.
कर्तव्यम् अकर्तव्यम् औदासीन्यमिति आत्मविलोपनं होमः तदे विरपादुराणि मध्यमम् परिपूर्णदाध्याने सरलमङ्गले सकलधीरस्मिप्रभम् पराभैरवाम्बुयम् हिमगन्धपुष्पाम्बरम् प्रसप्लवलक्षणम् सकलदेवतारूपिणम् भरे गिरिजयम् जगम् तदभिजायपूर्वम् गुरुम् श्रीदत्तदेवम् नवधूवहंसम् श्रीरामलक्ष्मीं हृदाशिरेन्द्रम् इदम् प्रकाशमुनिप्रकाण्डम् अस्मद्गुरून् सञ्जनमानतोऽस्मि शान्तम् दान्तभोनिष्ठम् शान्तानन्दगिरीश्वरम् मुनिश्रेष्ठम् ह्यवधूतमहर्निशम् सर्वदेवकृतावासम् सर्वलोकनमस्कृतम् कृपावताम् लोकेश्वरः ह्यवधूतमुपास्महे श्रीमते शान्तान्त ब्रह्मेन्द्र सरस्वत्यवधूत परमहंस रविराजयोगिवर्य सद्गुरु श्रीपादकाम्बोजयामि नमः। श्रीमते स्वयं प्रकाश ब्रह्मेन्द्र सरस्वत्यवधूत परमहंस रविराजयोगिवर्य परमगुरु श्रीपादकाम्बोजयामि नमः। श्रीमते सदाशिव ब्रह्मेन्द्र सरस्वत्यवधूत परमहंस रविराजयोगिवर्य परमेश्वर श्रीपादकाम्बोजयामि नमः। श्रीमते रामकृष्ण ब्रह्मेन्द्र सरस्वत्यवधूत परमहंस रविराजयोगिवर्य परापरगुरु श्रीपादकाम्बोजयामि नमः। सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। ॐ ऐं ह्रीं क्लीं चामुण्डायै विद्महे एवं महत्त्रयं भावनापरः जीवन्मुक्तो भवति जीवन्मुक्तो भवति जीवन्मुक्तो भवति तस्य साधकस्य वरदेवतात्मैक्यसिद्धिः तस्य साधकस्य चिन्तितकार्याणि अयत्रेण सिद्ध्यन्ति भद्रं भवतु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। लक्ष्मी जातवेदो लक्ष्मी प्रचोदयात् ब्रह्मपत्नी धन्यवाणी प्रचोदयात् शक्तिं दधीमहे ह्रीं प्रचोदयात् पूर्णमदपूर्णमिदपूर्णात्पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते पूर्णाहुतिमुत्तमाङ्गहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अथो इयं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठति। देवोत्तमायै देवता सार्वभौमायै अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायिकायै दिव्यमङ्गलविग्रहायै महाकाले महालक्ष्मी महासरस्वती स्वरूपिण्यै ऐं ह्रीं क्लीं बीजाधिष्ठात्री ऋग्वेद यजुर्वेद सामवेद स्वरूपिण्यै सकलमन्त्रयन्त्रतन्त्रस्वरूपिण्यै इच्छाज्ञानक्रियाशक्तिस्वरूपिण्यै सर्वेषां भक्तमहाजनानां शरीरस्य सम्भावितशिरः प्रभृतिः पादपर्यन्तं सर्वाङ्गाश्रित सर्वरोगनिवृत्तिप्रदायिन्यै सर्वेषां भक्तमहाजनानां मनसि चिन्तित धर्माविरोधेन सकलमनोकामना पूर्तिप्रदायिन्यै सर्वेषां भक्तमहाजनानां गृहे नित्योत्सव नित्यकल्याण नित्यसौभाग्य प्रदायिन्यै सर्वेषां भक्तमहाजनानां गृहे व्यापारक्षेत्रे उद्योगक्षेत्रे च सकलदृष्टिदोषनिवारिण्यै
सकल शत्रुबाधा निवारिण्ये सकल उपद्रव निवृत्ति प्रदायिन्ये सकल संकट निवृत्ति प्रदायिन्ये सर्वेषां भक्तमहाजनानाम् अन्योन्यैक्यमत्य प्रेमभाव सिद्धिप्रदायिन्ये अस्मिन्ने भारतदेशे अतिवृष्टि अनावृष्टिरहित सुवृष्टिप्राप्तिप्रदायिन्ये तद्वारावापीगोपदनादिषु जलसमृद्धिप्रदायिन्ये सस्यधान्यादीनाम् अभिवृद्धिप्रदायिन्ये अन्नपानादिसमृद्धिप्रदायिन्ये सर्वेषां भक्तमहाजनानां सकलविधक्षेमाभिवृद्धिप्रदायिन्ये सद्गुरूणां सङ्कल्पितप्रकारेण भुवनेश्वरे शिवालयनिर्माणविषये सकलविघ्ननिवारिण्ये निश्चिते सुदिने सुमुहूर्ते कुम्भाभिषेकानुष्ठानप्राप्तिप्रदायिन्ये कुम्भाभिषेककार्येषु धनाकर्षण प्राप्तिप्रदायिन्ये सकलसौभाग्यदेवताये चण्डिका परमेश्वर्यै नमः स्वाहा